வணக்கம் மக்களே, இன்றைக்கி தை அமாவாசை குக்கிங் அப்படியே ஒரு vlog-ஆ பார்க்கலாங்களா. இதில் நீங்கள் கேட்ட வாழைக்காய் வறுவல், பீன்ஸ் வறுவல்லாம் வரப்போகுதுங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சைங்க. நான் எப்பயும் தான் சொல்கிறது, நீங்கள் எதனா சமையல் செஞ்சுக்கு எனக்கு காட்டினீங்க வைங்களேன், எனக்கு அது டெம்ப்டிங்காக இருக்கும். அது மாதிரி தான் நான் செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ரெசிபி கேட்டிருக்கீங்க. அதை இதில் பார்க்கலாம். என்னென்ன மெனுன்னு பார்த்துடலாங்களா. அவரைக்காய் சாம்பார், வாழைக்காய் வறுவல், யூஸ்வலாக இன்றைக்கி அமாவாசை இல்லைங்களா. பீன்ஸ் பொரியல், அப்புறம் சிறுபருப்பு பாயாசம், வெல்லம் போட்டு உளுந்து வடை. இவ்வளோதாங்க, சிம்பிளாக தான் பண்ணலான் இருக்கேங்க. கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அவ்வளோதான். சௌமியா பீன்ஸ் அரிஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அப்படியே சமையல் பார்த்துடலாம். என்னென்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அழகு பருப்பு வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேங்க. எப்பயும் போல் 2 அரிசியாக ஊற வச்சுருக்கேன். இப்போ தம்பி பாயாசத்துக்கு வெல்லம் துருவி கொடுத்துருக்காரு. உளுந்து ஊற வச்சுருக்கேன், அப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன். பருப்பு மூடிட்டு இங்கே சிறுபருப்பு பாயாசத்துக்கு வறுத்துக்கலாம். சிறுபருப்பு வெல்லம் போட்ட பாயசம் பண்ணலாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இதை பாயசம் பண்ணி, அதனால் கொஞ்சமாக பருப்பு போட்டுக்கிறேன். நம்ம இன்னும் ஐயப்பந்தெல்லாம் லாங் வீடியோ போடவே இல்லைங்க. மாலை போட்டது, அப்புறம் கோயில் போய் வந்தது, அப்புறம் கன்னிசாமி பூஜை, இதெல்லாமே நம்ம லாங் வீடியோஸே போடலைங்க. இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னும் போது பையன் ஸ்டார்ட் பண்ணிடுறேம்மா, நான் இந்த அமாவாசை சமையல் போட்டுட்டு அடுத்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. ஒரே பக்தி மயமாக போகுதே அப்படின்னு நினைக்கிறீங்களா, போர் அடிக்குதா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னுமே நம்ம நான்வெஜ்ஜே எதுவுமே பண்ண ஆரம்பிக்கல. இந்த பொங்கலும் முடிஞ்சிட்டோம், இந்த அமாவாசைலாம் முடிஞ்சிட்டோம். வெட்னஸ்டே எதுவும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னுக்காக இன்னும் எதுவும் செய்யலைங்க வீட்டில். நான்வெஜ் லவர்ஸ்லாம் அந்த மாதிரி வீடியோஸ் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா. சிறுபருப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துருக்கேங்க, ஈவனாக வறுத்துருக்கேன். இப்போ இதை குக்கரில் கொட்டி கழுவி கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். ஏன்னா எனக்கு ஒரு மூடி தான் இருக்குங்க. இது வெந்த பிறகு தான் இதை நான் வேக வைக்க முடியும். அடுப்பில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாங்களா. அவரைக்காய் சாம்பார் தாங்க, அதுக்கு தான் அவரைக்காய் அரிஞ்சின்ட்டுருக்கேன். வாங்க, இங்கே ஒரு சாதத்துக்கான உலையை போட்டுட்டேன். இன்னொரு சாதம் சூடாக வச்சுக்கலாம். அப்புறம் பாயாசத்துக்கு வெல்லம் கொதிக்க வச்சுருக்கேங்க. பருப்பு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், ஆஃப் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த மூடி கைட்டிட்டு ப்ரெஷர் இறங்கும்போது மூடி கைட்டிட்டு இதை போட்டுடலாம். நம்ம சாம்பார் வேக வைக்கிறதே சரியாக இருக்கும். அப்புறம் வாழைக்காய் வறுவல் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அப்புறம் அது அரியறது தாங்க டெக்னிக்கே. நான் அரியது காட்டுறேன். ஃபுல் நாரமாக எடுத்துடாமல் கொஞ்சம் நாரோடு போடும்போது நமக்கு வாழைக்காய் வறுக்கும் போது உடையாது. அவ்வளோதாங்க. அவரைக்காய் அரிஞ்சிட்டு வாழைக்காய் அரிஞ்சிக்கலாம். யூஸ்வலாக இன்னும் ஒரு காய் பண்ணுவேங்க இந்த மாதிரி பெரிய அமாவாசைகளில். இது ரெகுலராக இருக்க மாதம் இருக்கக்கூடிய நமக்கு மெனு தான். வடை, பாயசம், வாழைக்காய் வறுவல், சௌச்சக்காய் கூட்டு பண்ணுவேன். ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாங்க, சௌச்சக்காய் பண்ணக்கூடாதுங்க, அது ஒரு நான்வெஜ் மாதிரி அப்படின்ட்டு. இதெல்லாம் அவங்கவுங்க வீட்டு பழக்கம் தான் இல்லைங்களா. எங்கள் வீடுங்களில் இந்த ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த வெங்காயம் பூண்டு கூட பார்க்க மாட்டாங்க சமையலில். வெங்காய பூண்டெல்லாம் போட்டு தான் பண்ணுவாங்க. சரி, இப்போ சொல்கிறீங்களே அப்படின்னு அதை நாங்கள் நிறுத்திட்டோம். சௌச்சக்காய், முருங்காய் இதெல்லாம் நாட்டுக்காயில் தானே வருதுங்க, அதெல்லாம் பண்ணலாம் தானே. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முருங்காய் வாங்கினு சொல்லியிருக்கேன். நாளைக்கு லஞ்ச் கட்டணும் இல்லைங்களா, பசங்களுக்கு ஆஃபீஸ் போயிடுவாங்க. முருங்காய் சாம்பார் வச்சுட்டு பொங்கலுக்கு வாங்கினேன் கருணக்கிழங்கு இருக்குங்க, அதை வறுத்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன். வீடியோஸ் போடணுன்னா என்னையும் உட்கார சொல்லுவாங்க, எங்கன்னா வாய்ஸ் தேவைப்படும், எதனா கரெக்ஷன்ஸ் இருந்தால் பார்க்கணும் அப்படின்னு. சமையல்லே உட்காரக்கூடாது, காலையில் சீக்கிரம் முடிச்சுட்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு அவருக்கு ஆரம்பிச்சுக்கிறேன். சாம்பார் தக்காளி அரிஞ்சாச்சுங்க. இந்த வெங்காயம் போடுறது இல்லை, கருவேப்பிலையும் தக்காளி தாளிச்சாலுமே டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். இந்த சாமிக்குன்னு சமைக்கும் போது உப்பு காரம்லாம் பார்க்காம சமைப்பாங்களா, ஆனால் அன்றைக்கி தான் நம்ம அந்த பசியோடு இருந்து சாப்பிடும் போது சூப்பராக வருது டேஸ்ட். அந்த சமையலுக்கே ஒரு தனி டேஸ்ட் தான். இந்த பருப்பு இறக்கிட்டு இதில் சாம்பாருக்கு வதக்கிக்கிறேன். சாம்பாருக்கு
அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சா சாம்பார்? அது எப்படி சாம்பார் ரெடி ஆகும்? தாளிச்சி கொட்டி காய் வேகணும். இது கடைசியாக தான் தாளிப்பு ஒருத்தர் அப்படி பண்ணுவாங்க. நான் கடாய்க்கு வேலை இருக்குது நிறையா இருக்குதுன்றதுனால முதலே தாளிச்சிடுறது. ஏம்மா உனக்கு பெட்ஷீட்டில் விடம்மா. நிறைய குவான்டிட்டியில் பண்ணும்போது நீ சொல்கிற மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக தாளித்து கொட்டினோம்னா அதோட ஃப்ளேவரே தனி தான். இப்போ நம்ம அடுத்தடுத்து வேலைகள் பண்ணணும்ல. 2 கடாய் தான் இருக்குது. இதில் அடுத்து வாழைக்காய் போட்டோம்னா சரியாயிடும். குட்டி பையன் சத்தம் கேட்குதுங்களா? தவிழ ஆரம்பிச்சிட்டார். இங்கே அங்கேயும் ஓடுறார். வாழைக்காய் வறுவலுக்கு வாழைக்காய் அரிஞ்சிடலாங்களா? இந்த மாதிரி நார் எடுத்தால் போதுங்க நமக்கு. பாருங்களேன், இந்த கொஞ்சம் நார் இருந்தால் தான் நமக்கு வாழைக்காய் உடையாது வறுக்கும் போது. அதே சமயம் நமக்கு வாழைக்காய் வாயுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த நார் நமக்கு சேரும் போது, அதாவது நார் சத்து சேரும் போது வாயுலாம் இருக்காதுங்க. பாருங்கள், சாப்பிடும் போது பல்லுலலாம் மாட்டுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தர் அப்படியே வந்து ஃபுல்லாக சீவி எடுத்துருவாங்க. நான் இப்படி தான் அறிவேன். சும்மா இப்படி தோல் இப்படி எடுத்து இந்த கிரேட்டரில் வச்சு ஃபுல்லாக தோலை சீவி எடுத்துட்டோன்னு வைங்க, வாழைக்காய் வெந்த பிறகு உடைய ஆரம்பிக்கும். தோலுன்றது இவ்வளோ தான். பாருங்கள், ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்கங்க, நீங்கள் காய் அரிதெல்லாம் ஒன்றும் காட்ட வேணாம், ரொம்ப பேசுகிறீங்க, நீங்கள் முடிஞ்சால் சமைக்கிறது மட்டும் காட்டுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வரும் சமையல் இப்போ சமையல் தான் எல்லாருக்கும் தெரியுது, எல்லாம் தான் வருது இல்லைங்களா? ஒரு விலாகுனால் எல்லாம் கலந்து பார்த்தா தான் அது நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறீங்க? அது இது வந்து இது காய் அரியுறதுன்றது ஒரு கலங்க. எதுக்கு எப்படி அறியணுமோ அப்படி தான் அறியணும். உங்களுக்கு நிறையா இருக்குதுன்னு தோணுன்னா லைட்டாக சீவின மாதிரி எடுத்துருங்க, அவ்வளோதான். இதிலே கருவேப்பிலை போட்டாச்சு. கொஞ்சம்ப்பா கையன் கிருத்திக்குக்கும் இலைக்கும் கொஞ்சமாக பருப்பு எடுத்து வச்சிட்டேங்க. இது வந்து ரசத்துக்கு. வதக்கின காயை பருப்பில் சேர்த்துட்டேங்க. சாம்பாருக்கு உப்பு போட்டுடலாம். அப்படியே கையோடு ரசத்துக்கும் போட்டுருவேன், இல்லைன்னா இந்த அவசரத்தில் மறந்துடுவேன். இது குழம்புத்தூள். பாருங்கள், இப்போ நமக்கு வாழைக்காய் ரெடியாக இருக்குது, பீன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நமக்கு ஸ்டவ் தான் இல்லை. 3 பர்னர் ஸ்டவ் வச்சுமே நமக்கு டைமுக்கு ஸ்பீடுக்கு ஆக மாட்டேங்குது. இது இப்படியே வச்சு வச்சிடுறேங்க. காய் வெந்துடும், சிறுபருப்பு வெந்ததும் பாயாசம் பண்ணிடலாம். இந்த காய் வெந்ததும் சாம்பார் புளி ஊற்றின ஆயிடுச்சுங்க. சிறுபருப்பு வெந்ததும் பாயாசம். அடுத்து நம்ம வாழைக்காய், பீன்ஸு இருக்குது, ரசம், வடை இவ்வளோ இருக்குது. இப்போ நார்மல் சும்மாவே வடை சாப்பிடுவாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கிறாங்க. சாயங்காலம் ஒரு ஸ்நாக்ஸ் தேடணும். வடை வச்சுட்டு ஒரு பாயாசம். சாமிக்கு மட்டும்தான், அதெல்லாம் நம்ம வெங்காயம் போட்டு தான் வைப்போம். ஊற்றுக்க மாட்டார் உங்கள் அப்பா. ஊற்று கீழே குழந்தைக்கணும். அது அண்ணன் குத்தி வேணும். அந்த லாஸ்ட்
சாம்பாருக்கு அவரைக்காய் வெந்துருச்சுங்க. அது என்ன மெலிசாக காய் சீக்கிரம் வெந்துடும். புளி ஊற்றிட்டோம்னா நம்ம சாம்பார் இறக்கிடலாம். ஒரு பக்கம் பீன்ஸு, ஒரு பக்கம் வாழைக்காய். இன்னொரு காய் பண்ணலான்னு நினச்சேங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் அது சௌச்சக்காய் கூட வீட்டில் இருக்குங்க, கூட்டு பண்ணலான்னு நினச்சேன். வேறு என்ன காய் பண்ணலான்னு எனக்கு ஒன்றும் ஐடியாவே வரல. இப்போ தான் பொங்கலுக்கு நிறைய காயெல்லாம் பண்ணுமா, சரி சிம்பிளாக பண்ணிக்கலாம். 2 காயோடு நிறுத்திக்கலாம். அப்படி அவ்வளோதான். சாம்பார் வேலை ஆயிடுச்சு. வாழைக்காய்க்கு கடாய் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சின்னதாக தக்காளி, பூண்டு போடுற நாட்களாக இருந்தால் பூண்டு தோலோடு இடித்து போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். தக்காளி கருவேப்பிலை மட்டுமே போட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய வெங்காயம்லாம் போட்டுட்டோம்னா என்ன ஆகிடும்னா நிறைய மசாலா ஆகிடும். அப்போ நமக்கு ரோஸ்ட்டாக வறுக்க வராதுங்க. நான் கடுகுலாம் தாளிக்கல, உங்களுக்கு வேணால் கடுகு தாளிச்சிக்கோங்க. அரிஞ்ச வாழைக்காவும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், அதான் கோபுரமாக 2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இப்போ உப்பு போட்டுருங்க. மஞ்சள் தூள், உப்பு, அப்புறம் மிளகாய் தூள் போட்டோங்க. இப்போ லைட்டாக கிளறிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். திரும்பியும் நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா என்ன ஆகுங்க, வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துடும். அப்போ நம்ம வறுக்கும் போது உடையும். இந்த தண்ணியிலே திருப்பி விட்டு வேக வச்சிடலாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. நம்மளுக்கு இப்போ சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். சிறும்பருப்பு ஒன்று விசில் அடங்குலங்க. இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு இந்த பக்கம் பீன்ஸ் தாளிச்சிடலாம். கமக்கும் சாம்பார் ரெடி. வேக வச்ச பாசி பருப்பில் நம்ம கொதிக்க வச்சுருந்த வெள்ளை பாகு ஊற்றிடலாங்க. பாகுலாம் இல்லை, சும்மா வெல்லம் கொதிக்க வச்சுருக்கோம், அவ்வளோதான். இந்த கடாயில் தான் நம்ம பாசி பருப்பு வறுத்தோங்க. இதிலே நம்ம பாயாசத்தை வறுத்து இதில் கொட்டிட்டு இதில் பீன்ஸ் பண்ணிடலாம். சும்மா ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு போடலாம். அப்போ தான் நமக்கு ஸ்வீட் நல்லா தூக்கி கொடுக்குங்க. நமக்கு பருப்பு வெந்துடுச்சு, வறுத்துருக்கோம், நல்லா வெந்துடுச்சு, வெல்லமும் கொச்சிடுச்சு அப்படின்ட்டு நம்ம டக்கு நிறுத்தக்கூடாது. நல்லா தலக்கு புழுக்குன்னு கொதிச்சாதான் அந்த எல்லாம் பருப்பு வெல்லம்லாம் சேர்ந்து பாயாசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்குது. எல்லாம் சேர்ந்து கொதிச்சு வந்துச்சு வைங்களேன், பார்க்குறதுக்கே நம்ம டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து பாயாசத்துக்கு முந்திரி தாளிச்சிடலாம். பச்சை கற்பூரம், சும்மா இவ்வளோ தான். கற்பூரம் வெள்ளையாக தான் இருக்கும். எடிபிள் கேம்பர். வாழைக்காவை கொஞ்சம் கலவி கொடுத்துடலாம். இனிமேல் கொஞ்சம் பண்டிகை கம்மி தாங்க. பெரிய பண்டிகைகள்லாம் அவ்வளோ கிடையாது. இதோட ஆடி மாதம் பிறந்தாதான் எல்லாம். ஆமாம், அப்புறம் தான் பண்டிகைகள். இது இனிமேல் வந்து தை வெள்ளி, தை செவ்வாய்க்கிழமை, சிவராத்திரி, இந்த மாதிரி சின்ன தை பூசம், இந்த மாதிரி சின்ன விழாக்கள், பண்டிகைகள் தான் வரப்போகுது. அதனால் முந்திரி, நெய் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்வீட் எல்லாம் கொஞ்சம் குறையும். தேங்காய் கொஞ்சம் மிக்சியில் ஓட்டி வச்சுருக்கேங்க, அதையுமே கொஞ்சம் வறுத்துக்கிறேன், நெய்யிலே வறுத்துக்கிறேன். எப்படி கொதிக்குது பாருங்கள். எனக்கு இந்த சிறும்பருப்பு பாயசம் ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேர் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் ஏலக்காய் தூள் போட்டால் பாயாசமும் ஆயிடுச்சுங்க. இது இப்படியே வச்சோம்னா நம்மளுக்கு பீன்ஸ் நல்லா வெள்ளையாக வராது. லைட்டாக கழுவிடுறேன். வேலை ஆக எல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு
சமையல் முடிஞ்சதும் க்ளீன் பண்ணணுன்னு ஒரு பெரிய வேலை இருக்காது. எவ்வளோ முருங்கக்கா தெரியலையப்பா, அவன் தான் வாங்கிட்டு வந்தான். தேங்காய் போடுற பொரியலுக்கெலாம் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதுங்க. இப்போ நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். பீன்ஸ் பொரியல் தான் தாளிக்க போகிறோம். உளுத்தம்பருப்பு செவக்குதுங்க. வெங்காயம் போடுற மாதிரி இருந்தால் வெங்காயம் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் போடாததால ஸ்ட்ரெயிட்டாக பீன்ஸ் போட்டுறேன். சௌமியா கட் பண்ணி கொடுத்துட்றாங்கங்க. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, கிச்சன் க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் சௌமியா பண்ணி கொடுத்துருவா எனக்கு. இப்போ பாயாசம் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுங்க. இன்னும் சூடாக இருந்தது இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லேசாக ஒரு வதக்கியிருக்கேன். இப்போ தான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் போட போகிறேன். யாரும் திட்டாதீங்க. என்ன தேவையான அளவு தூள் உப்பு. ஏன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறோம். அதனால் தூள் உப்பு போட்டால் ஈஸியாக கரைஞ்சிடும். அப்புறம் இது ஆப்ப சோடா, சும்மா அரை சிட்டிகை. ஆப்ப சோடா போட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சர்க்கரை அரை ஸ்பூன் போட்டால் போதுங்க. நல்லா கலராக இருக்கும். இதானே கேட்குறீங்க, க்ரீன் கலர் மாறாமல் எப்படி பீன்ஸ் பொரியல் பண்ணுறீங்கன்னு. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சாலே நம்மளுக்கு பீன்ஸ் வெந்துடும். தேங்காய் துருவல் போட்டு இறக்கிட வேண்டியது தான். சத்துலாம் போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம ஜீரணம் ஆகணுன்னா ஒரு சோடா குடிக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் இது. இதில் ஒன்றும் சத்து கெட்டு போகாது. தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்படியே பார்த்து நம்ம கரெக்டாக ஆஃப் பண்ணிடணும். இன்னும் ரசம் தாளிச்சிட்டோன்னு வைங்களேன், அஞ்சரை பெட்டி வேலை ஆகிடும். அப்போ வாழைக்காய் பார்க்கலாவா? நான் மிக்சியில் கூட போட்டுக்கோ, நான் வெளியே போயிடுறேன். வாழைக்காய் நம்ம தண்ணியாக ஊற்றிருந்தோம் இல்லைங்க, வாழைக்காயில் தண்ணி கம்மியாக ஊற்றிருந்தோம் இல்லைங்களா, வெந்துச்சான்னு பார்க்கலாமா? பாருங்கள் எப்படி வெந்து போச்சு. இப்போ இது மொத்தமாக நம்ம வறுத்தோம்னா கண்டிப்பாக உடையும். அதனால் இதுலேருந்து பாதி அளவு எடுத்துடுறேன். தவாவில் போட்டு வறுக்கிறவங்களும் இருக்கிறாங்கங்க, அதை ஒரு தாட்டி கழுவணும். இப்படியே நான் அப்படியே ஈவனாக பரப்பி விட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணி எடுத்துருவேன். நிறைய பேர் வந்து வாழைக்காய் வறுவல் நல்லா டெம்ப்டிங்காக இருக்குன்னு கேட்பீங்களே, நீங்கள் செய்கிறது தாங்க எல்லாமும் நானும் செய்கிறேன். இது யார் சொல்லி கொடுத்தா? எல்லாம் ப்ராக்டிஸில் வர்றது தான். இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு ஒரு 5 to 4 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதுக்கு இந்த பக்கம் ரோஸ்ட் ஆனதும் திருப்பி போட்டு எடுத்துகிட்டு இதை போட்டு வறுத்துட்டோம்னா ஆயிடுச்சுங்க. அப்புறம் இந்த கடாய் வறுத்து இந்த கடாய் கழுவி வடை போட்டுடலாம். இன்னும் ஒரு ஒலை வைக்கணும். பாயாசத்தை இறக்கிட்டு ஒரு வலை வச்சிடலாம். இந்த கடாயுமே ரொம்ப பழசுங்க, கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் மேலே இருக்கு என்கிட்ட. அதனால் மேபி நல்லா பழகிடுச்சா என்னன்னு தெரியல, சொல்கிற பேச்சு கேட்டு வருபடும். இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும்னு இதை எடுத்துகிட்டு அதை போட்டுடலாங்க. பீன்ஸ் வெந்துருச்சான்னு பார்க்கலாமா? தண்ணி ட்ரை ஆனதும் நம்ம இந்த தேங்காய் போட்டுடலாம். தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா ஒரு மாதிரி சொதன்னு வெந்துடும். ஏன்னா நம்ம ஆப்ப சோடா போட்டிருக்கோம் இல்லைங்களா, டக்குன்னு வெந்துடுங்க. அதனால் தண்ணி தெளித்தா மட்டும் போதும். நான் திரும்பி சொல்கிறேன், இது ஹெல்த்தி இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா சர்க்கரை ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லா பச்சையாகவே வரும். இன்னும் ரசம் கரைக்கணுங்க. அப்புறம் வந்து வடை மாவு ஆட்டணும். இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு இன்னொரு சாதம் வெந்துடும். இப்போ தண்ணி சுண்டிடுச்சிங்க, தேங்காய் போட்டுடலாம். தண்ணி கம்மியாக வச்சுருக்கோங்க நம்ம, அதனால் கேர்ஃபுல்லாக இல்லைன்னு வைங்களேன், கடாய் அடி பிடிச்சிடும். இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டால் நல்லா தான் இருக்கும். கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றணும், நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோம்னா ரோஸ்ட் ஆகிடும். அடுத்து இன்னொரு பேட்ச் போட்டுடலாம். சின்ன வாழைக்காய் தான், 2 வாழைக்காய். இந்த சாதமும் நல்லா வெந்துடுச்சு. ஒரு சாதம் எங்களுக்கு குழைய இருந்தால்
சாப்பிட பிடிக்கும். அதனால் வந்து இதை வடிச்சிடுறேன். வடை மாவு ஆட்டியாச்சு, ரசம் தாளிச்சாச்சு, ஆல் ஓவர் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சிங்க. மேடை இல்லாமல் நீட் பண்ணிட்டோம். இப்போ வடை போட்டால் சாமி கும்பிட வேண்டியது தான். இது குட்டி பையனுக்கு கேரட் கிளியா அரிஞ்சுன்னு இருக்காங்க, பருப்போடு சேர்ந்து வேக வச்சுருவாங்க. வடை மாவு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேங்க. பசங்க சண்டே இல்லைங்களா வீட்டில் இருப்பாங்க, சரி சாயங்காலம் சுட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு உங்களோட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. ஒரு நாள் நானும் என் பையனும் காய் வாங்குறதுக்கு போனோம். இந்த கருமாரியம்மன் கோயிலுக்கிட்ட ஒரு கடை இருக்குங்க. அங்கே லேடிஸ் எல்லாம் ஒரு 3-4 பேர் சேர்ந்து சின்ன கடை மாதிரி வச்சு, காய்கறி கடை தான், அன்னக்குடிங்களில் காயெல்லாம் வச்சு விற்பாங்க. அதாவது பிரண்டை, மருதாணி இலை, அது மாதிரி கிடைக்காத காயெல்லாம் கூட அங்கே கிடைக்கும். நார்த்தங்காய், இது மாதிரி காய்கள்லாம் கூட கிடைக்கும். எனக்கு எப்பவுமே அங்கே வாங்க பிடிக்கும். நாட்டு காய்கறிகள் மாதிரி கொஞ்சம் சொத்தைக்கிட்டே இருக்கும், இருந்தாலும் லேடிஸ்லாம் இருக்கிறாங்க, நல்லா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்ட்டு எப்போனா அங்கே போவேன். வீடியோக்கு டிஃப்ரெண்ட்டாக சமைக்கணுன்னா அங்கே இருக்கா பாரு அந்த காய், சுண்டக்காய், அது மாதிரி எதுனா வேணும்னா அங்கே பார்த்துட்டு வாப்பான்னு சொல்வேன். ஒரு நாள் நானும் என் பையனும் போனாங்களா, அப்போ அங்கே வந்து அந்த காய் விற்கிற ஒரு அம்மா, ஒரு பெரியவர் உட்காந்துருந்தாங்க. அன்னக்குடியெலாம் வெளியே அடுக்கி வச்சுருந்தாங்க. அதில் காய்கள் எதுவுமே இல்லை. நம்ம போனால் என்ன கேட்போம், உடனே காய் எதுவும் இல்லைங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்கள வந்துட்டுருக்குங்க அப்படின்னாங்க. அடுத்து திரும்பியுமே எந்த காயுமே இல்லைங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா உள்ள கடையில் எதனா வச்சுருப்பாங்களே அப்படின்ட்டு, ஏன்னா எனக்கு அர்ஜென்ட்டாக காய் தேவைப்படுது அன்றைக்கி கேட்டேன்னா, வந்துன்னே இருக்குங்க அப்படின்னாங்க. இல்லைங்க எதுனா 1-2 இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டேன்னா, அதுக்கு அந்த பெரியவர்மா கோயம்பேடில் லாரியில் ஏற்றிட்டாங்கம்மா, வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன அவங்களுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க வாயிலேருந்து காய் இல்லை அப்படின்ற அந்த வார்த்தை வரவே இல்லைங்க. வந்துன்னே இருக்குது, இந்த வார்த்தை தான் வந்துன்னே இருந்தது. எனக்கு அப்போ டக்குன்னு உரைக்கல. அது சரிங்க அடுத்த கடையில் பார்க்கலான்ட்டு நான் நவுந்துட்டேன். அப்போ தான் யோசித்தேன், என் பையன்ட்ட சொல்லிட்டு வந்தேன், பாடுறா அவங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை பாரு, காய் வருதுன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு கடைனாலும் சரி வீடுனாலும் சரி அது நல்ல பழக்கம் இல்லை, இல்லை அப்படின்ற வார்த்தை சொல்லக்கூடாது. அந்த காலத்தில் நம்ம அம்மாவோட சொல்லுவாங்க, அரிசி இல்லை பருப்பு இல்லைன்னு சொல்லாத, கொஞ்சமாக இருக்குது இப்போயே வாங்கின்னு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது நான் இப்போ அவங்களை நோட்டீஸ் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. அது மாதிரி நம்ம வீடுங்களில் இல்லை அப்படின்னு சொல்லாமல் இருக்கும்போதே கொஞ்சம் வாங்கின்னு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசணும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கள வீடு பெருக்கி துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. மொழுகிறேன், அந்த காலத்தில் சாணி மொழுகுவாங்க, அது மாதிரி மொழுகிற அது மாதிரி தான் சொல்லணும். அது மாதிரி நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு சக்தி உண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இது எங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. சிக்கன் இருக்காமா ஃப்ரிட்ஜில் இருக்குது, வந்துன்னே இருக்குது. இன்னைக்கு இருக்கா, மத்தியானத்துக்கு இருக்கா? கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. வடையை போட்டுட்டு நம்ம செஞ்ச சாப்பாடெலாம் ஒவ்வொரு நாள் பார்த்துட்டு நம்ம அடுத்து வந்து இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாங்க. சாமி கும்பிட்டுட்டு காக்காய்க்கு வைக்கணும். தை அமாவாசைகளில் இதுக்கப்புறம் ஐயப்பந்தெல்லாம் லைனாக போடணும். அப்புறம் வந்து தை அமாவாசைகள் நிறைய பேர் வந்து ஐயரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு தர்ப்பணம் பண்ணுவீங்க, இல்லைன்னா குளக்கரையில் கோவிலில் போய் தர்ப்பணம் பண்ணுவீங்க. நாங்கள் வந்து மாதம் அமாவாசை கும்பிட்டுருவோங்க. அதே மாதிரி வடை பாயசத்தோடு தான் கிராண்டாக கும்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் மாமனாருக்கும் திதி அன்றைக்கி நாங்கள் தரிசனம் கொடுத்துறதுனால இன்றைக்கி எப்பயும் போல் கிராண்டாக ஒரு இலை போட்டு சாமி கும்பிட்றது தான் எங்கள் வீட்டு பழக்கம். எத்தனை பேர் ஐயர் வச்சு தர்ப்பணம் கொடுப்பீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. எல்லாம் சமைச்சிட்டோங்க. என்னென்ன சமைச்சிருக்கோன்னு பார்க்கலாமா வாங்க. அப்புறம் வந்து உளுந்து வடை, அப்பளம், வாழைக்காய் வறுவலுங்க. நீங்கள் கேட்ட மாதிரி ரெசிபி ஷூட் பண்ணியாச்சு. வாழைக்காய் வறுவலாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லாதீங்க, கேட்டுங்களுக்காக எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து சிறுபருப்பு வெல்லம் போட்ட பாயாசம், சுவாமிக்கு பருப்பு, பீன்ஸ் பொரியல், சாதம் இங்கே கொஞ்சம் இருக்குங்க, இன்னொரு பாத்திரத்தையும் வடிச்சிருக்கேன். அப்புறம் அவரைக்காய் சாம்பார், எப்பயும் போல் சுட சுட பருப்பு ரசம் ரெடியாக இருக்குங்க. இப்போ சுவாமி கும்பிட்டுட்டு சொல்லியாச்சு பாயாசம். சுவாமி கும்பிட்டுட்டு காக்காய்க்கு வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் போனாஸ் கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.